ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குது. ஒரு டிராஃபிக் யூஸ் அண்டு வந்து லோக்கல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வண்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ஹெவியான டிராஃபிக் இருக்க ஏரியாவில் ஓட்டி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு நாலேஜபிள் தான். ஏன்னா இந்த வண்டியோடைய வெயிட் அப்படின்னு யூஸ்வலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 140 kgsக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டு 140-150 தான் இருக்கும். ஸோ ரொம்பவே ஷார்ட்டாக வெயிட் இருக்கக்கூடியது, ரொம்பவே குட்டியான ஒரு வண்டி. நிறைய பேர் ஒரு 125 cc ஒரு நல்ல மைலேஜும் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு வண்டி வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அப்படி இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் 125Rல் டூயல் சேனல் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடல் பைக் வந்து எடுக்கலாமா எடுக்க வேணாமா, அதை வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியர்டாகவே சொல்லும். நான் இப்போ ஓட்டுறது வந்து கொஞ்சம் டிராஃபிக் பீக் ஹவர்ஸில் இருக்கிற ஒரு டைம் தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக ஓட்டி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வண்டியோட ஹைட் டிராஃபிக்கில் மென்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 805 mm அந்த ரேஞ்ச் தான் சீட் ஹைட் இருக்கும். 795 சொல்லியிருப்பாங்க. பட் சீட் கொஞ்சம் ஒய்டராக இருக்கிறதுனால நீங்கள் ஈவன் டாலராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக காலை வந்து கீழே ஊனி ஓட்டுற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. கொஞ்சம் டிப்டோவில் இருக்க மாதிரியே நீங்கள் வந்து ஃபீலில் இருப்பீங்க. பட் ஆனால் அது இட்ஸ் மேனேஜபிள். வெயிட் அந்தளவுக்கு இல்லை, சூப்பராக உங்களால் மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியும். நல்ல பிரேக்கிங் தரோம். இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீமில் ஒரு மைனஸாக நான் பார்த்தது பிரேக்கிங் தான். இந்த வாட்டி ஒரு ப்ளஸ் அப்படின்னாலும் அது பிரேக்கிங் தான். ஏன்னா ரியரில் ஏபிஎஸ் செம்மையாக ஒர்க் ஆகுது. நான் வேணால் உங்களுக்கு பஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஏபிஎஸ்ஸை. ஸோ அந்த பிளாக் கார் இருக்கா பாருங்க, ஃபுல் கண்ட்ரோலுங்க. பிரேக் செம்ம கண்ட்ரோல்டு, நல்லாவே கட் அடித்து டைவ் அடித்து ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் வந்து இன்னொன்று நல்லா கொடுக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ரியரோட டயர் செக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 120 செக்ஷனில் ரேடியல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ரேடியல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கறனால ஈவன் நீங்கள் இன்னுமே நல்லா கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியுது. இந்த 120 செக்ஷனையுமே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 130 செக்ஷன் டயரை கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸாகவும் நல்ல ஒரு ரியரோட ஆப்ஷன்ஸுமே இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டு. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை நான் பார்க்குறது என்னென்னா, இதோடைய கன்சோல் டிஸ்பிளே இதெல்லாம். ஏன்னா கன்சோல் மீட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நைட் பேஸ்டு கன்சோல் மீட்டர், ஒரு பேக்ரவுண்ட் வந்து டார்க்காகவும் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா. இந்த வாட்டி அதை வந்து அவங்க வந்து மாற்றி ஒரு கலர்டு எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஈவன் கரிஷ்மாவோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்ஸும் இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் 250 கூட இதே மாதிரியான ஒரு டைப் கன்சோல் தான் வருது. பட் ஆனால் அந்த கன்சோலுக்கு இது வந்து எவ்வளவோ நல்லா இருக்குது இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது. நிறைய விஷயங்கள் இல்லை, ரேஞ்சு முதற்கொண்டு ஏகப்பட்ட விஷயங்கள் ஸோ கம்மியாக நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிட முடியாது. ஸோ ரொம்பவே நிறைய விஷயங்களே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே இருக்குது. குட்டி குட்டி கேப்பில் கூட இந்த வண்டியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியுது. அதுக்கு காரணம் நான் சொன்ன மாதிரி இல்லைங்களா, இந்த வண்டியோட வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் இதோடைய ஷார்ட்டரான ஹேண்டில் பார் செக்மெண்ட். ஆக்சுவலாக நான் பவர் மோடே போடல, ரோட் மோடு மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த ரோட் மோட்லேயே இந்த வண்டியோட பவர் வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் என்ஜின்லலாம் பவர் மாறாதுங்க. இந்த வண்டி வந்து ரைட் பை ஒயர் த்ராட்டில் இல்லையா, ஸோ அதனால் உங்களுக்கு த்ராட்டிலோட எஃபிஷியன்சி மாறும். ஈக்கோக்கு ஏற்ற மாதிரி த்ராட்டில் எஃபிஷியன்சி, பவருக்கு ஏற்ற மாதிரி த்ராட்டில் எஃபிஷியன்சிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 2-3 அந்த த்ராட்டில் எஃபிஷியன்சி தான். வண்டி என்ஜின் பவரில் மாற்றங்கள் இருக்காது, த்ராட்டில் பண்ணக்கூடிய சென்சாரில் வந்து மாற்றங்கள் இருக்கும். அதுதான் வந்து சேஞ்சஸே, மற்றபடி பெரிய சேஞ்சஸாலாம் எதுவும் இல்லை. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 hour 1.5 hours ஓட்டிகிட்டு இருக்கேன். ஹீட் எனக்கு அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. இந்த வண்டி வந்து ஏர் கூலிங் இன்ஜின் தான். ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பீக் ஹவர், ஒரு 1 மணி வெயில் ப்ளஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராஃபிக் யூஸ் பண்ணால் கூட ஹீட் இல்லை. நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரீமில் ஹீட் ஃபீல் ஆகுதுன்னு சொன்னீங்க நண்பா. இந்த எக்ஸ்ட்ரீமில் எனக்கு ஃபீல் ஆகலை. மேபி யூஸ் பண்ண ஒரு 2-3 சர்வீஸ்க்கு அப்புறம் எனக்கு மேபி அது வந்து ஃபீல் ஆகலாம். பட் இப்போ வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ இந்த வண்டியில் i3s ஆப்ஷனும் இருக்குது, நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ i3sனால் நீங்கள் அதையுமே கூட யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸை விட இந்த 1,36,000 ரூபா இந்த வண்டியோட ப்ரைஸ் இருக்குது இல்லையா, இந்த வண்டி இந்த விலைக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ்ங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் தாங்க. ஓகே, நல்லா இருக்குது. பின்னாடி வந்தவங்களாம் பின்னாடி இருக்காங்க. ஸோ ஒரு 125cc மாதிரியே இல்லை, டிராஃபிக்கில் பிரிச்சுட்டு பறக்கலாம்.
அந்த ஒரு சடன் புல்லிங், பிரேக் கண்ட்ரோல், இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீமில் நல்லா பண்ணியிருக்காங்கங்க. நல்லாவே இருக்குது, அஜயலாகவும் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. சடன் ஓவர்டேக்கு, சடனாக வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணுறது, அந்த பவரு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 125cc ஒரு 1,40,000 உங்கள் பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீம் 125 ஒன்ஸ் கன்சிடர் பண்ணி பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லபடி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது டூயல் சேனல் ஏபிஎஸ் மாடல் மெயினாக நீங்கள் வந்து ஓட்டி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு 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 ஃபீல் கிடைக்கும், இந்த வண்டி ஓகேவா இல்லையா அப்படின்ற அந்த ஃபீலு நீங்கள் எடுத்து ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் ஃபீல் பண்ணுற விஷயத்த நீங்களுமே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதோட காம்படேட்டர் இந்த வண்டி இருக்குங்க. சிபி ஹார்னட் 125 இருக்கும் இன்றைக்கி செக்மெண்ட்ஸில். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரைடர் 125 டபுள் டிஸ்க் வேரியன்ட் இருக்குது. பல்சரோட சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியன்ட் ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வண்டியோட டேரெக்டான காம்படேட்டர்ஸ். மறைமுக காம்படேட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமர், இவங்களே கிளாமர், சூப்பர் ஸ்ப்ளெண்டரு, அதே மாதிரி நமக்கு ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவில் எஸ்பி, மெயினாக எஸ்பி 125, சிபி ஷைன் 125, இந்த மாடல்ஸ் எல்லாமே கிடைக்குது. தென் அதே மாதிரி பஜாஜில் பார்த்திங்கன்னா பல்சரோட ஒரு N125 சீரியஸ் ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வண்டியோடைய இன்னொரு காம்படேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வண்டிகளோடு இந்த வண்டி போட்டி போடும்போது இது உண்மையாலுமே அந்த வண்டிகளெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கான் எக்ஸ்ட்ரீம். அதனால தான் நிறையா மக்கள் எக்ஸ்ட்ரீமை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ இந்த வண்டி உண்மையாலுமே ரைடிங் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஈவன் இந்த வண்டியில் வந்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி நார்த் இந்தியாவில் வச்சுருப்பானுங்க பாருங்கள். நீங்கள் வேணால் சேனலில் போட்டு பாருங்கள், யூடியூப் சேனலில். அவ்வளோ மாடிஃபிகேஷன்ஸ், அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இந்த வண்டிக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மாடல். ஸோ உங்களுக்கு இந்த வண்டியில் ரைடர் யூஸ், அந்த டிராஃபிக் யூஸ் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இது தொடர்ந்து நம்ம சேனலில் இதே மாதிரியான நிறையா வீடியோஸ், நிறையா பைக்ஸோடைய ரெகுலர் யூஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, உங்களை இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி இதை தொடர்ந்து இன்னும் நிறைய வீடியோஸ், நிறைய மாடல்ஸ் நம்ம எடுத்து போட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் எல்லோரையும் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு பைக்கோட, அதே மாதிரி மெயினாக வீடியோஸ் பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக பூஸ்ட்டாக இருக்கும். சரியா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்கள் எல்லாத்தையுமே இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல அட்டகாசமான பைக் கூட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.